ஏன்னா வந்து பாய்லாம் வச்சுட்டு மொட்டை மாடிக்கு போகிறா. இன்னைக்கு வந்து நீங்கள் ஒரு புது விதமான விளாக் பார்க்க போகிறீங்க. என்ன விளாகு? புது விதமான விளாக். புது விதமான விளாக் பார்ப்பாங்களா? ஆமாம். இதில் பலியாக போகிறது என்னமோ நான் தான் எனக்கு இப்பே தெரிஞ்சிச்சு. என்ன விளாக்னு சொல்லிட்டு போ. இது வந்து சொல்லு. இதை பார்த்துக்கோங்க. இதை பார்த்துட்டிங்களே. இப்போ இதில் என்ன ட்விஸ்ட்னா, இது என்ன ஏதுன்றது எதுவுமே வந்து நான் அவன்கிட்ட சொல்ல போகிறதில்ல. அவனுக்கு என்ன தோணுதோ அவன் அதை அங்கங்கே தேய்க்க போகிறான். இதுதான். இதில் பாதி ப்ராடக்ட் இல்லை, முக்கால்வாசி ப்ராடக்ட் இருந்து இல்லை. இது ஒன்று தான் இருந்து. அப்புறமா ஐலைனர் தொழுது. இது எல்லாமே எங்கள் அம்மாவோடது. நான் இது எதுலாம் யூஸே பண்ண மாட்டேன். நானே இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்ல. வெல்கம் டு எபிஸ்கோட். வெஸ்டர்ன் மேக்கப் போட்டு வர்றது தான் பிளான். அதில் இருக்கிறது வந்து இவனுக்கு என்னன்னு தெரியுமான்னு கூட எனக்கு தெரியல. எனக்கே வந்து என்னென்னமோ இருக்கு. இதை வச்சு இவன் மூஞ்சில் என்ன பண்ணா எல்லாம் கொஞ்சம் ஆர்டிஸ்ட் வேறையா. இப்போ இவன் மூஞ்சில் என்னென்ன பண்ண போறான்னு பாருங்க. எல்லாம் எங்கள் அம்மாவோட ப்ராடக்ட் தான். இதை வச்சு இவன் என்ன பண்ண போறான்றது தான். நானே யூஸ் பண்ணது இல்லைங்க அதெல்லாம். சபா ஆரம்பிப்போமா? இதை போட்டுக்கிறேன். அழுக்கு ஆகாம இருக்கு. ஓகே, ஆரம்பிக்கலாமா? முதல்ல இது என்னன்னு தெரியல. இது ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இது பவுடர் இருக்கு. வேணாம், பவுடர் 2 இருக்கும். சாக்லேட் ஸ்மெல். எங்க அம்மா சூப்பர் சூப்பரா இங்க வச்சிருக்கேன். ஆனா அதெல்லாம் எதுவும் போட வர மாட்டேன். நேச்சர் எசன்ஸ் டெய்லி ப்ரோட்டீன் க்ரீம் தான். க்ரீம், ஃபேஸ் க்ரீம் தேய்க்கலாம். அப்புறமா தேய்க்கலாமா? இப்போ தேய்க்கிறேன். இது ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்த்தேன். முதல்ல தேய்க்கணும். மூணாவது என்ன ஐயோ இருக்கும். நிறைய பவுடர் இருக்கு. க்ரீம் என்ன க்ரீம் தெரியல. தேய்ச்சி விடுவோம். க்ரீம்டா. அப்புறம் இது அது இதெல்லாம் என்ன தெரியுமா உனக்கு? தெரியல. போடுறேன். ஐயோ இந்த கொஞ்சம் இது நல்லா இருக்கு ஸ்மெல்லு. என்னடா இது? இது காலி மட்டும் பண்ணா எங்க அம்மா செருப்பால அடிக்கும். லைட்டா அதுல கொஞ்ச நேரம் அமைதியா மூடு வாயன். பெயிண்ட் அடிக்கிற மாதிரி அடிக்கிற. நான் தான் சொன்னல ஆர்டிஸ்ட். இரு. க்ரீம் தெரியாச்சு. தெரியாச்சு. நீ சிரிக்கிறத பார்த்தாலே சரியாச்சு. அப்படியே பண்றேன். அதுலதான் அந்த இது மூஞ்சி கட்டு. இதுமாரி பண்ணி தான் பொண்ணுங்க ஏமாத்துது போல. இங்கே வரங்க என்ன வெள்ளையிட்டு இருக்கு. அது இது விட்டு என்ன தந்த கண்ணிலே குத்திருடி. இது வந்து எல்லாத்துக்கும் முன்னாடி சீரம். இது தேய்ச்சிட்டு மேக்கப் பண்ணுவாங்க. சரி ஏதோ பண்ணுவாங்க. காதுக்குள்ள ஊத்துட்டா. அது ஃபர்ஸ்டே போட வேண்டியது. இது இப்போ போடக்கூடாது. எனக்கு என்ன ஆயிடுச்சு. அம்மா அவ்வளோதான். சரி ஓகே. இப்போ இது 2 வேணாம். இது வந்து நிறையா ரீல்ஸில் பார்த்துருக்கேன். கன்னத்தில் தேய்ப்பாங்க. நம்மளும் தேய்க்கலாம். இதெல்லாம் எப்போ வாங்கினதுன்னு கூட தெரியல. நான் திரும்ப எப்படி கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கியா? சும்மா லாஸ்ட்டாக கண்ணாடி எடுத்துட்டு வந்து காட்டு. ஏன் நீ மூஞ்ச நான் பார்க்க நம்ம ஏன்னு கேட்குற? யாரும் பார்க்கணும். நீ பெயிண்ட் அடிக்கிற மாதிரி ஒரு ஸ்கின்னை ஹேண்டில் பண்ணுற மாதிரி பண்ணுறான் இவன். தேய்க்கிறான்.
எனக்கு இதெல்லாம் பண்ண தெரியாது. நான் என்ன கிளாஸ் முடிச்சிட்டா வந்து உனக்கு பண்ணி தரேன். என்ன பொண்ணுங்க போட்டெல்லாம் சுற்றி தெரியல, அப்போ அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஓகே சொல்லு. இவ்வளோ பேசுகிறேன் நீ, உனக்கு வர இதுக்கு மேலே நான் பண்ணுறது தான். அமைதியாக இருக்க புத்தா. இது என்னது? நெயில் பாலிஷா? கண்ணு வைக்கிட்டா? எது கண்ணை கட்டு. குத்திராதுடா. கண் தர இறுதி வரண்டி கொஞ்ச நேரம் அமைதியா இரு. அதெல்லாம் வேணாம்டா. ஆட்டின் கீட்டின்லாம் ஒழுங்கா வச்சிருவேன்டா அவனை. அசிங்கமா இருக்கும்டா டே. கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? கண்ணாடியில மூஞ்சி லைட்டா தெரியுது, எனக்கு கொடூரமா இருக்க மாதிரி இருக்கு. யாரு மூஞ்சி? மூஞ்சி கொடூரமா இருக்கா? அப்படிலாம் யாரு சொன்னா? என்ன இவ்ளோ பெருசு? என்னடா பண்ற நீ? கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? வெட்டிக்கு கொஞ்ச நேரம் உன் மூஞ்சி எனக்கு குத்தைக்கு குத்துருக்க. இது வந்து இதுக்கு மேலே கொஞ்ச நேரம் நீ அமைதியா இல்லைன்னா மூஞ்சி ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சு விட்டுருவோம். இது பெயிண்ட் இல்லடா, ஏதோ ஒன்று. திரும்ப அது கூட நான் தான் பண்ணுவேன். இரு கட்டு. அழகா பண்ணி விடுவான்னு பார்த்தா நான் எப்படி அங்கே நீ மாட்டுவல ஒரு நாள். நல்லா விடுவேனே. இதோட ரிவெஞ்ச் வரும். இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் கண்டிப்பா இந்த ரிவெஞ்ச் நான் இவனை எடுப்பேன். ஐயோ பொட்டு வைக்க வேணாமா உனக்கு? நீ எப்படி வைப்பேன்னு தெரியாதா? அழகா வச்சு விடுறேன். இருடி கொண்டது இருடி வச்சிருக்கி வண்டி இரு வச்சு விடும் போது அமைதியாது. உனக்குதான் ஆபத்து. அப்புறம் இது குமாரா பொம்பி வைக்கிற குமாரா எல்லாம் பண்ண கூடாது. இங்க ஏதோ ஒரு கைனா இது ஒரு நக்கலாவ பேசுற. ஒரு நாள் ரிவெஞ்ச் வேற அவனுக்கு. ரிவெஞ்ச் வேற. நானே ஒரு அழகா தான் பண்ணலான்னு இருந்தேன். ரிவெஞ்ச் எடுப்ப மண்டையில எது சொல்ற நீனு? எடுப்பனா சார்? வடகரியாலும் தொடகரியாலும் போலாகுது. என்ன அது? சாப்பிடுங்க சார். என்ன சாப்பிடுங்க சார்? போலாம். இல்ல விபூதி எடுத்துருவா. இது என்னது? லிப்ஸ்டிக். போட்டு விடுறேன். எனக்கு வந்து இதுக்கு மேல இது கன்சீலர். கண்ணு சீரா. இது எதுக்கு எடுக்கிறேன்? என்ன பண்ணி தொலைக்கூடாது சொல்லக்கூடாது தானே. ஐயோ செம்மையா இருக்கு. இது வேற எங்க வைக்கிறது? இது வந்து கண்ணுக்கு மேல வைப்பாங்க. அந்த லிப்ஸ்டிக் ஏன் கண்ணுக்கு மேல போட்டு விட்டுருந்துருக்கலாமேடா. லிப்ஸ்டிக் அது இல்லடா, இது கன்சீலரா. அதான் கண்ணில் போட்டேன். கன்சீலர் இந்த டார்க்கா இந்த டார்க் சர்க்கிள்லாம் இருக்க போடுவாங்களே தெரியாம இருக்கறதுக்கு. அதுரா அது அதை என்ன இப்படி போட்ட? சரி ஒன்றும் இல்லை. லாஸ்ட் டைம் கண்ணாடி மட்டும் எடுத்துட்டு வந்து காட்டிடுது செஞ்சு ப்ளீஸ். கண்ணாடி வேணுமா? கண்ணாடி உனக்கு வச்சுக்கோ வச்சுக்கோ வச்சுக்கோ.
நான் அவனை கூப்பிட்டேன். நீ தானே சொன்ன மேக்கப் போட்டுட்டேன். அவ்வளோதான் போடுவேன் நினைச்சா. கண்ணாடி எடுத்துடுவாடா. போடா போடா ஏஞ்சி போய் கண்ணாடி எடுடா. உனக்கு மீசெல்லாம் மஞ்சு விடுவேன் நான் பாரு. அடுத்த இதுல உனக்கு ரிவெஞ்ச் எடுக்கும் போது இந்த ஐலைனர் வச்சு உனக்கு மீச தாடிலாம் வரைஞ்சு விடுவேன் நானு. இந்த ஐலைனர் வச்சு பாக்குறியா? எதுக்கு இவ்வளவு பெரிய கண்ணாடி எடுத்துட்டு வர? ரியாக்ஷனே தெரியாது. விஷ்ணு நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? என்ன இது? அழகா இருக்கேனா? இப்பதான் லட்சணமா இருக்கேன். இந்த பபூன் மாதிரி இருக்காம என்ன? இங்க ஒரு டிசைன், இங்க ஒரு டிசைன். ஒரு பக்கம் பட்டர்ஃப்ளை, ஒரு பக்கம் ஆட்டு. இந்த பக்கம் பட்டர்ஃப்ளை போட்டேன், இந்த பக்கம் ஆட்டு போட்டேன். அடே லிப்ஸ்டிக் வெளியெல்லாம் வந்து கிடக்குது. ஐயோ எப்படி 100 ஆஃப் இன்னைக்கு எவ்வளவு கொடுப்பேன்? 100 முட்டை உனக்கு இதை எடுத்து ஆடியன்ஸ் எவ்வளவு கொடுக்குறாங்க பார்க்கலாம். இவளுக்கு வந்து நான் மேக்கப் போட்டதுக்கு 100 ஆஃப் எவ்வளவு கொடுக்குறீங்க பார்ப்போம். கமெண்ட் பண்ணுங்க எவ்வளோ. மீசையோட தாய் மண்ணே கட்டு. ஃபஸ்ட்டு சாலிஃப் சாப்பீஸ் மீசை கட்டு. என்ன பேரு? யாரும் பார்க்கல. வண்டு முருகன் மீசை கட்டு. சிங்கம் சூர்யா மாரி போட்டு விடுற பாருங்க. ஏய் இது போட்டுக்கோ, மேல ஆயிட போகுது. Revenge will be taken soon. முறுக்கு மீசை போட்டு அப்புறம் உனக்கு இருக்கு, சத்தியமா இருக்கு உனக்கு. திரும்ப ஏய் கட்ட பொம்மை மாதிரி இருக்கடி. ஏய் இப்போ சிங்கம் சூர்யா மாரி போட்டா ஐநாக்கு வந்து எந்த மிக்சர் செட் ஆயிடுச்சுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. உங்க காட்டு செம்மையா இருக்கு. என்னடா இது? அழகா இருக்கா ஐனா? அழகா இருக்கப்பா. இப்பதான் ஹீரோ மாதிரி இருக்கு. அண்ணா என்னண்ணே இது? சூப்பரா இருக்கப்பா. ஒரு 20 ரூபா போட்டு கொடுப்பா. இருக்கு சத்தியமா. இவனுக்கு ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்றவங்கலாம் கீழே கமெண்ட் பண்ணுங்க. வேணும்னா நான் கண்டிப்பா அடுத்த வீடியோன்னு தெரியல, பட் சூன் இவனை நான் ரிவெஞ்ச் எடுத்து அது வீடியோ நான் எடுத்து போடுவேன். பாய்ஸ்க்கு தான் இது மாதிரி ஒன்றும் இல்லவே இல்லை. ஸோ இந்த வீடியோலாம் பாய்ஸுக்கு தான் இல்லை. ஏன் பாய்ஸுக்கு போடக்கூடாது? என்ன தானே இருக்கா? எதுவுமே இல்லை. மூஞ்சி இருக்குல்ல, இது சன்ஸ்கிரீன் மூஞ்சி இருக்குல்ல. நீ ரிவெஞ்ச் நான் சொல்லவே இல்ல. ஐயா அதெல்லாம் நான் திடீர்னு சொல்வேன். நீ அழகா பண்ணணும் நான் நினைச்சு இப்ப போக்கு கட்டபொம்மை மாதிரி பண்ணி வச்சிருக்க. அழகா இருக்கு. கட்டபொம்மை கூட இப்படியே வந்தனா ரோடு ஃபுல்லா ஒன்னதான் வைப்பாங்க. ஐயோ கொன்றும் அவனை போயிடு. செம்மையா இருக்கும் தெரியுமா? எல்லாம் திரிப்பாங்க உன்ன மாதிரி. வேர்ல்டு லெவல்ல ட்ரெண்ட் ஆயிடுவேனா? போடா சரி நல்லா சரி. எப்படி அழகா இருக்கல. இது வந்து ஐனா இல்ல. ஐனா சைன் வந்து கொஞ்சம் ஊருக்கு போயிருக்கா. அவளோட தம்பி, உன்னோட ட்வின் தங்கச்சி. என் ட்வின் தம்பி. ஐயோ ஐனா சைனோட ட்வின் தங்கச்சினா ஆக்சுவலா ஐனா சைன்ல அவங்க வந்து கொஞ்சம் பிஸியாக வந்து வெளியே போயிருக்காங்க. இவன் வந்து இந்த ஐனா சைனில் அது நேரம் பொறுத்து என்ன பிடிச்சிக்கிட்டான். நீங்க நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். நான் மட்டும் ஜோக்கர் இல்ல, என் தலைவர் நிக்கில் அவர்களும் ஜோக்கர் தான்.
தேரோடு வந்தவனே யார் அடித்தாரோ யார் அடித்தாரோ. வேற என்ன பாட்டு பாடு. ஐனா இப்போ ஒரு பாட்டு வந்தது சீ 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 அந்த பாட்டுக்கு பாட எனக்கு கரெக்டா இருக்கு. நினைக்கிறேன் அவனுக்காக என்ன மறந்து அவன் கூட போனியே சீ 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 சீ. என் தங்கமானே மனசு மறந்து அவன் கூட போனியே. பணத்துக்காக என்ன மறந்து அவன் கூட போனியே. சீ 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 குமாரி ஒரு சீ 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 சீ. பணத்துக்காக என்ன மறந்து அவ கூட போனியே. சீ 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 குமாரி ஒரு சீ. நம்ம வந்து எங்கள் அப்பா ரியாக்ஷன் போய் பார்க்கலாம். கீழே தான் இருக்காரு. நான் போயிட்டே சும்மா நிற்பேன் பக்கத்தில். அவர் என்ன பண்ணுறாரு பார்க்கலாம். சும்மா இருந்து அப்போ கொட்டை பொண்ணு கரிகாட்டி களி மனசு மறந்து அவ கூட போனியே. அண்டா வடி வெளிப்பேன். கைப்பிள்ளி கொண்டு சோதனையை போடுங்கடா. வீடியோ முடிச்சிருவோமா? உங்களுக்காக நான் என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்காக வச்சு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு தட்டி விட்டு போங்க. இருக்கிற எல்லாத்தையும் வந்து ஒன்றுலாம் கிளிக் பண்ணிவிடுங்க. டிஸ்லைக்கை தவிர எல்லாமே கிளிக் பண்ணுங்க. நோ இஷ்யூஸ். ஆனால் கண்டிப்பாக இவனை ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்கிறவங்களாம் கீழே வந்து ரிவெஞ்ச் யாரும் சொல்லாதீங்க. சொல்லுங்க எனக்காக வச்சு சொல்லுங்க. ரிவெஞ்ச்னு போடுங்க. எல்லாம் கல்லாட்டம் இதெல்லாம் ஒத்துக்கூடாது. should be taken அப்படின்னா வந்து எல்லாரும் வந்து எடுங்க ஆமாம் அப்படிலாம் சொல்லுங்க. கண்டிப்பாக நான் வந்து சூன் இவனை வந்து ரிவெஞ்ச் எடுத்து ஒரு வீடியோ நான் போடுவேன். Bye. Bye. We'll see you in the next vlog.